சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க கயல் சீரியலில் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்க. இதை கேட்டதுமே எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. யார் அப்படின்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் சன் டிவியில் ரொம்ப சூப்பராக டிஆர்பியில் எப்போதுமே ஒரு நல்ல ரேட்டிங்கில் இருக்கிற சீரியல் தான் கயல். பிளாட்டு கதை எப்படி கொண்டு போனாலுமே சரி, நாங்கள் அந்த சீரியலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கயல் அந்த ஃபேமிலி ரொம்ப அழகாக ரன் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது, இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கயல் சீரியலில் தேவியை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து தேவி கேரக்டர் நடித்தவங்க வந்து சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கயலோட அண்ணியா நடிப்பாங்க இல்லையா, தனம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக நடிப்பாங்க, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அவங்களோட நடிப்பு. அவங்க நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க, நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சீரியலில் ரொம்பவே அழகாக அவங்கள வந்து கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்க வந்து மாறுறாங்களா, குவிட் பண்ணுறாங்களா, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால குவிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும். அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வராங்கன்னா ஆக்ட்ரஸ் சுபகீதா. இவங்க வந்து ஆல்ரெடி பாரதி கண்ணம்மா, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் தனமணி கேரக்டருக்கு புது தனமணியாக வரப்போகிறாங்க. எப்படி நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள்.